எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நிறைய பேர் நல்ல ஹெல்த்தியாக லைட்டாக சாப்பிடணும்னு நினைப்பீங்க இந்த வெயில் காலத்தில். ஸோ இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான சாலட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதில் நிறைய ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த சூப்பர் ஹெல்த்தியான சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சேவரி வால்நட் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பேனை ஸ்டோவில் வச்சு பேன் சூடானதும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து 1 கப் வால்நட்ஸ் ஆட் பண்ணுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ரெண்டு மூணு தடவை டாஸ் பண்ணீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடும். சேவரி நட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ ஹனி கிளேஸ்ட் வால்நட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து வெண்ணெய் உருகுனதும் 1 கப் வால்நட்ஸ் ஆட் பண்ணி ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க. 1 நிமிஷம் வறுபட்டதும் இப்போ 1/4 டீஸ்பூன் பட்டைத்தூள், 1 சிட்டிகை உப்பு சேருங்க. பட்டைத்தூள் இந்த நட்ஸுக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ 1/4 கப் தேன் ஊத்தி கிண்டுங்க. பாருங்க, நம்ம சேர்த்த நட்ஸ் கூட நல்ல கோட் ஆயிருக்கு. இன்னொரு 2-3 நிமிஷம் நல்லா கிண்டி ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஹனி கிளேஸ்ட் வால்நட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தி சாலட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாலட் ட்ரெஸ்ஸிங்க்கு ஒரு பவுல்ல நான் ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறை எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் ஊத்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேன், கொஞ்சம் உப்பு, ஃப்ரெஷ்ஷா பொடிச்ச கொஞ்சம் மிளகுத்தூள் எல்லாத்தையும் ஒண்ணா கலந்துடலாம். இப்போ பிளேட் பண்ணிக்கலாம். பிளேட்டிங்க்கு நான் பர்பிள் ரொமேன் லெட்டஸ், மிசுனா கிரீன்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சாலட் இலை அவைலபிளா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது மேல சின்னதா கட் பண்ண செரி டொமேட்டோஸ் எடுத்துக்கலாம். கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான ஃபிக்ஸ், ஃப்ரெஷ்ஷான பெரிய திராட்சை, கொஞ்சம் ரோஸ்டட் ஹனி வால்நட்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ண சாலட் ட்ரெஸ்ஸிங்கை மேலே ஊற்றி சர்வ் பண்ணலாம். 2 விதமா நீங்க வால்நட்ஸை ரோஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வால்நட்ஸை நீங்க ஸ்நாக்ஸா சாப்பிடலாம், இல்லைனா இந்த மாதிரி சாலட்ல வச்சு கூட நீங்க சாப்பிடலாம். பார்த்தீங்க இல்லையா, இதில் நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். இது நல்ல லைட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் ரொம்ப ஹெல்த்தி. ஸோ ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் ரொம்ப ஹெவியாக சாப்பிடாம இந்த மாதிரி லைட்டாக சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லது, உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.